4 வயசுல ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டா, அந்த குழந்தைக்கு ஒரு 14, 15 வயசு ஆகுற வரைக்குமே அந்த விஷயத்த நாங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா, போலீஸ் சைடுல இருந்து பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா, குழந்தையோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். வேற எந்த ஆதாரங்களும் அவங்களுக்கு இருக்காது. குழந்தை பொய்யும் சொல்லும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்களோ, அத அப்படியே சொல்லும். அவங்க அப்பா சொல்லிக் குடுத்துருக்கிறது, அவங்க அம்மா சொல்லிக் குடுத்துருக்கிறது, இல்ல யாரோ இப்போ இருக்க போக்சோ கேஸஸ்ல பெயில் அப்படி குடுக்கறதில்ல. ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அதனால ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. சிறப்பான அட்வொகேட் தான் நம்ம பேச போறோம். ராஜேஸ்வரி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ரீசன்ட் டைம்ல நிறைய கேசஸ் இருக்கு. பட் ஸ்டில் போக்சோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ போக்சோல நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு டிஃபிகல்டிஸை என்ன மாதிரி கேஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா? இந்த போக்சோ கேஸஸ் வந்து ஆக்சுவலி மத்த எல்லா கேஸஸ கன்சிடர் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணவே ரொம்ப கஷ்டமான கேஸ். ஏன்னா, அங்க பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை. ஒரு குழந்தைய நம்ம வந்து இன்ட்ராகேட் பண்றோம், இல்ல அவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்குறோம் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, ஒரு குழந்தையால கம்ஃபர்டபுளா அவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத, நடந்த மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணவே அவளுக்கு தெரியாது. ஸோ, இப்ப அங்க விக்டிம் ஒரு குழந்தை அப்படிங்கும்போது, போக்சோ கேஸஸ ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் போக்சோ ஆக்ட் வந்து ரொம்ப அழகா எனாக்ட் பண்ண ஒரு ஆக்ட். ஒரு குழந்தைக்கு என்ன தேவையான பாதுகாப்பு? அவகிட்ட ஒரு ரிப்பீட்டட் இன்டராக்ஷன் இருக்கக்கூடாது. இன்ட்ராகேஷன்ற பேர்ல அடிக்கடி அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது. ஒரு போலீஸ் ஆஃபீசர் போனா கூட வந்து டியூட்டில அவரோட ட்ரெஸ்ல போய் பேசக்கூடாது. சாதாரணமா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க கிட்ட பேசணும். மோஸ்ட்லி அதுல வந்து ஒரு விமென் போலீஸ் ஆஃபீசர் இன்வால்வ் ஆகணும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள வந்து அந்த ஆக்ட் சொல்லுது. ஆனா என்ன நம்ம இவ்ளோ அழகான ஆக்ட் எல்லாம் போட்டு, இவ்ளோ நல்ல விஷயங்கள பண்ணி, நம்ம பண்ணினாலும், அதுல நாங்க ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டி அப்டின்னா என்னன்னா, ஒரு கோர்ட்ல வந்து முதல்ல ஒரு போலீஸ் ஆஃபீசர் கிட்ட ஒரு இன்டராகேஷன் நடக்கும். ஸோ அந்த பொண்ணு நடந்தத ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கப்புறம் கோர்ட்ல ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த பொண்ணு அந்த ஸ்டேட்மெண்ட்ட என்ன நடந்ததோ, அந்த விஷயங்கள அவ சொல்லணும். ஸோ அந்த இடத்துல திருப்பி ஒரு தடவ அவ நடந்த விஷயங்கள சொல்றா. அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து ஒரு தடவ சாட்சியம். அந்த இடத்துல அவளுக்கு ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன். இதெல்லாம் அவங்க அண்டர்கோ பண்ணும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்டின்னா, ஒரு குழந்தை ஒரு தடவ ஒரு தப்பு, ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுட்டா, ஆனா ப்ராசஸ்ங்கிற பேர்ல அந்த விஷயத்த அவளுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குங்க. பட் நான் பர்ட்டிகுலரா நெறைய கேஸஸ் நடத்தினா கூட, ஒரு பர்ட்டிகுலர் கேஸ்ல எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை 4 வயசா இருக்கும்போது, ஒரு போக்சோ கேஸ்ல அவங்க அஃபெக்ட் ஆனாங்க. ஒரு ஸ்கூல்ல இருந்த ஒரு டீச்சர்னால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட். பட் அந்த குழந்தைக்கு 14 வயசு ஆகுற வரைக்குமே, விஷயங்கள் முடிஞ்சு ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகுறதுலயே டிலே இருந்தது அந்த கேஸ்ல. ஏன்னா போலீஸாரோட இது என்னன்னா, எங்களால இத கண்டுபிடிக்க முடியல. நாங்க எல்லா இதையும் விசாரிக்கிறோம். ஆனா எங்களுக்கு எக்ஸாக்ட்டா இந்த விஷயம் வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியல. யாரால தவறு நடந்தது? எங்க தவறு நடந்தது? அப்படின்னு. பட் இது வந்து உங்களுக்கு சிஸ்டமோட ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல வந்து இந்த இந்த சட்டத்தோட ஃபெயிலியர்ன்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு புரியல. பட் ஆனா 4 வயசுல ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டா, அந்த குழந்தைக்கு ஒரு 14, 15 வயசு ஆகுற வரைக்குமே அந்த விஷயத்த நாங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா, 4 வயசுல அவ நடந்த ஒரு விஷயத்த கோர்ட்ல ஒரு 15 வயசுல அவர சொல்ல வைக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ நான் ரொம்ப பர்ட்டிகுலரா போக்சோ ஆக்ட்ல ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்ல வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த மனநலம் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. இந்த விஷயங்கள்ல அவங்களோட மனது பயங்கரமா பாதிக்கப்பட்டுரும். என்னதான் உடல் ரீதியா அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடுத்துட்டா கூட, மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆகுறதுலேருந்து அவங்கள வெளியில கூட்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு முதல்ல அது என்னன்னு புரிஞ்சிருக்காது. ரொம்ப குழந்தையா இருந்தாங்கன்னா, ஒரு 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா. இதுவே ஒரு 14, 15 வயசு அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 3, 4 வயது குழந்தை, இல்ல 5 வயசு குழந்தைங்கும்போது, என்ன நடந்ததுன்னு அந்த பொண்ணுக்கு முதல்ல புரியாது. ஆனா அது சொல்லும்போது சுத்தி இருக்கவங்கலாம் அத ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா பார்க்கும்போது, அவளுக்கு சுத்தமா புரியாது. ஸோ மன ரீதியா அவ வந்து என்னன்னா, நடந்த சம்பவங்களால பாதிக்கப்படுறத விட, அந்த நடந்த சம்பவங்களால நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதனால இன்னும் அவ மன ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பா. ஸோ ஒரு அட்வொகேட்டா இல்லாம, ஒரு பெண்ணா இருந்து இந்த விஷயத்த பார்த்தா கூட, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, இவங்களோட மன ரீதியான பாதிப்பு.
2வது வந்து ஒரு மறக்க வேண்டிய ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோமோ, அவங்கள திருப்ப திருப்பி அந்த விஷயத்திலேயே உட்கார வச்சிருக்கோமோங்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இத வந்து நீங்க இப்போ ஒரு போலீஸ் சைட்ல இருந்து பார்க்குறோம் அப்டின்னா, அவங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா, குழந்தையோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். வேற எந்த ஆதாரங்களும் அவங்களுக்கு இருக்காது. குழந்தை சொல்றத வந்து உண்மையா, பொய்யான்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, குழந்தை சொன்னா உண்மைய தான் சொல்லும் அப்டின்னு ஒரு பக்கம் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தை பொய்யும் சொல்லும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்களோ, அத அப்படியே சொல்லும். இப்ப அவங்க அப்பா சொல்லிக் குடுத்துருக்கிறது, அவங்க அம்மா சொல்லிக் குடுத்துருக்கிறது, இல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லிக் குடுத்துருக்கிறத அப்படியே சொல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப போலீஸார் சைட்ல இருந்து ஒரு குழந்தையோட விட்னஸ மட்டும் வச்சுக்கிட்டு, குழந்தையோட வார்த்தைய மட்டும் வச்சுக்கிட்டு, இத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதே கஷ்டம். ஸோ இப்ப மத்த கேஸஸ்லலாம் இப்ப நீங்க மேஜரானவங்க குடுக்குற ஒரு வழக்குகள்ல எடுக்கிற முடிவுகள விட, போக்சோ கேஸஸ்ல ஒரு முடிவெடுத்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு டஃபஸ்ட் விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு குடுக்குறது அப்படிங்கிறது ஒரு டஃபஸ்ட் விஷயம். பட் இப்போ ரீசென்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ரையல் நடந்தா கூட, இந்த ஃபாஸ்ட் ட்ரையல் அப்படிங்கிறது வெறும் வந்து ஒரு உண்மைய எதிர்நோக்கியதா இருக்கா அப்படின்னா, ஒரு அவசர கதியில வேக வேகமா ஒரு போக்சோ கேஸ் அப்படின்னா, உடனே ஃபைல் பண்ணிடணும் அப்படின்னு நெறைய ஃபால்ஸ் கேஸஸும் போடப்படுது. வேகமா முடிச்சிடணும். அவ்வளோதான் அவங்களோட எண்ணம். உடனே போக்சோ கேஸா வந்துருச்சா, உடனே ஒரு எஃப்ஐஆர் போட்டுறணும், உடனே சார்ஜ் ஷீட் போட்டுறணும். அப்ப அங்க அவங்களால வந்து ஒரு டீட்டெயில்டு இன்டரோகேஷன் இல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது அவங்களால. ஸோ, அப்ப அதுவும் ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கு இந்த மாதிரியான போக்சோ கேஸஸ்ல. சில நேரங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி, இப்போ ஒரு பெர்சன் இருக்காங்க அப்டின்னா, அந்த குழந்தை வந்து அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்து அந்த மாரி சொல்லலாம். இல்ல உண்மையா நடந்தும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆண் இருக்காரு அப்டின்னா, அவரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்டின்னா, போக்சோ கேஸ் போட்டதுக்கு அப்புறமே அவர் வெளிய உலாவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல எல்லாருக்கும் பெயில் அப்படிங்கிறது ஒரு ரைட்டு தாங்க. எல்லா போக்சோ கேஸஸ்ல இருந்தாலும் பெயில் அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்க வெளியில வர முடியாதா அப்படின்னா கிடையாது. அது வந்து பெயில் குடுக்குறது வந்து கேஸோட ஃபேக்ட்ஸ பொறுத்து, சர்க்கம்ஸ்டான்ஸஸ பொறுத்து தான் அமையும். இப்போ அந்த கேஸ்ல எந்த மாதிரியான விஷயம் இருக்கு, எல்லா கேஸ்லயும் பெயில் குடுத்துறவும் மாட்டாங்க. எல்லா கேஸ்லயும் குடுக்காம இருக்கவும் மாட்டாங்க. ஸோ பெயில் அப்படிங்கிறது ஒரு குற்றம் அவருக்கு நிரூபிக்கப்பட்டு, அவருக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் வந்து, அவர் வெளியில இருக்கிறதுக்கு பெயில் அவரு அரெஸ்ட் ஆகுறாரு, ரிமாண்ட் ஆகுறாரு. ரிமாண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெயில் அவரோட ரைட்டா தான் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவாரு. ஸோ கோர்ட் எப்படி பார்க்கும் அப்படின்னா, இவர் வெளியில போய் வந்து எந்த சாட்சிகளையும் திரிக்க மாட்டாரு. எந்த சாட்சிகளையும் மாற்ற மாட்டாரு. இல்ல இவரால இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு எந்த குந்தகமும் வராது அப்படின்னு கோர்ட் நெனைக்கிற பட்சத்துல, இல்ல ஒரு தேவையான பீரியட் அவர் வந்து ஜெயிலுக்குள்ளார இருந்துட்டாரு அப்படின்னு நெனைக்கிற பட்சத்துல, கோர்ட் வந்து பெயில் குடுக்கறது சகஜம் தான். அது வந்து போக்சோ கேஸஸ்ல குடுக்கவே மாட்டாங்களா? அப்படின்னும் கிடையாது. தட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். என்ன மாதிரியான கேஸ், என்ன மாதிரியான வழக்குங்கிறத பொறுத்து பெயில் இருக்கும். ஆனா, மேக்ஸிமம் இப்போ இருக்க போக்சோ கேஸஸ்ல பெயில் அப்படி குடுக்கறதில்ல. ஏன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அதனால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும் பெயில்ஸ் அதிகமா குடுக்கறதில்ல இப்போ இருக்க காலகட்டத்தில. ஏன்னா, ஆக்ட் ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால. அவரு வெளியில வர்றது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா, அவர் வெளில வந்ததுக்கு அப்புறமும் அந்த வழக்கு சம்பந்தமா எந்த விதமான டேம்பரிங்கும் அவர் பண்ணாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அந்த குழந்தைய அவர் பார்க்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்டவங்கள அவங்க பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான நெறைய கண்டிஷன்ஸோட தான் பெயில் கூட குடுப்பாங்க. இப்ப சில பேருக்கு பெயில் குடுத்தா கூட அவரு டெய்லி வந்து சைன் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஒரு பர்ட்டிகுலர் இந்த ஏரியால இருக்காரு அப்டின்னா, இன்னொரு சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஊர்ல அவர தங்க சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் விசிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பெயில் குடுக்கறது வந்து உடனே பாருங்க இவர் தப்பு செஞ்சுட்டாரு. உடனே அவருக்கு பெயில் குடுத்துட்டாங்க. அப்ப வந்து ஜட்ஜ் சரியில்ல, கோர்ட் சரியில்ல அப்படிலாம் கிடையாது. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ வந்து கோர்ட் பார்ப்பாங்க. அவர் ஆல்ரெடி அவர் ரிமாண்ட் ஆகி உள்ளார இருந்த காலகட்டத்த பார்ப்பாங்க. இவர் வெளியில போய் டேம்பர் பண்ணாம இருக்க முடியுமாங்கிறத அவங்க பார்ப்பாங்க. பெண் குழந்தைங்க தன்னோட சின்ன வயசுல அறியாமையில நெறைய விஷயங்கள் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. லைக் இந்த மாதிரி போக்சோ, இந்த மாரி பேட் டச் இந்த மாரி விஷயங்கள. இப்போ ஒரு குழந்தை வந்து 3 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மாரி விஷயங்கள அனுபவிக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 10த் ஸ்டாண்டர்டோ, 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது திரும்ப ஞாபகம் வந்தாலோ, இது வந்து அது ரொம்ப அஃபெக்ட் ஆனா அவங்க கேஸ் குடுக்கலாமா? இந்த கேள்வி வந்து கேட்டுட்டு இருக்காங்க நெறைய பேரு. 3 புரியல. ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு குழந்தைக்கு வந்து அந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஒன்ஸ் அவங்க வளர்ந்துடுறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அதுக்கான கேஸ் குடுக்கலாமா? அப்டின்னு கேட்கறாங்க. இல்ல. அவங்க பாதிக்கப்பட்டேன்றத வந்து இப்ப நெறைய குழந்தைங்கள்ல இந்த போக்சோ கேஸஸ்ல இருக்க பிரச்சனையே அதுதான். நீங்க இந்த குட் டச், பேட் டச் சொல்லும்போது நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்ன? இது உனக்கு பேட் டச்சுன்னு தெரிஞ்சா முதல்ல ஸ்க்ரீம் பண்ணு. முதல்ல நீ கத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, அவங்க அனவுன்ஸ் பண்ணணும். முதல்ல சொல்லணும் அவங்க. நெறைய குழந்தைங்களுக்கு வெளியில சொல்லவே தெரியாது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லவே தெரியாது. அது முதல்ல தப்பு தானா? தனக்கு நடந்தது தப்பு தானான்னு உணர தெரியாத வயசுல கூட சில குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அப்ப அவங்க அந்த பீரியட்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப கம்ப்ளைண்ட்ட யார் இன்ஸ்டிகேட் பண்ணணும்? யார் முதல்ல போய் குடுக்கணும் அப்டின்னா,
ஒரு குழந்தை தனக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, தனக்கு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறத அந்த குழந்தை போய் அவங்க அம்மா கிட்டயோ, அப்பா கிட்டயோ, இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ சொல்லணும். அவ என்னைக்கு சொல்றாளோ, அப்பதான் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு கூட்டிட்டு போவாங்க. ஸோ, அப்ப அவளுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் அவ சொல்ல முடியும். இந்த டிலே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா இருக்கலாம். ஓகே. ஆனா அந்த டிலே அன்வான்டடா இருக்கக்கூடாது. ம். லைக் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்து, ஒரு கம்ப்ளைண்ட்டே குடுக்காம, ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து அவருக்கு கம்ப்ளைண்ட் குடுக்கக்கூடாது. ஆனா, எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். 6 வருஷம் கழிச்சு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ அது கன்டின்யூ ஆயிட்டே இருந்திருக்கு அப்படின்னும்போது, அவங்க கண்டிப்பா அந்த குற்றச்சாட்ட அவங்க சொல்லலாம். ஏன்னா, அவங்களோட நாலேட்ஜ் என்னைக்கு வருது? அதுதானே ரொம்ப முக்கியம். நெறைய குழந்தைங்க வந்து லேட்டா தான் சொல்லுவாங்க. என்னைக்கு அது வந்து தப்பு தான், இது ரிப்பீட்டடா நடக்கும்போது, முதல் தடவ ஒரு தப்பு நடக்கும்போது, நம்ம மாமா தான் அப்படின்னு நெனைப்பாங்க. திருப்பி திருப்பி மாமா அதே தப்ப செய்யும்போது தான் அந்த குழந்தை அம்மாகிட்ட போய் சொல்லணும்னு நெனைக்கும். மாமா இத திருப்பி திருப்பி பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க நாலேட்ஜ்க்கு என்னைக்கு வருதோ, அன்னைக்கு அவங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணலாம். இதுக்காக இது 6 வருஷம் தள்ளி நான் போறேன் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குழந்தை பிசிக்கலா அஃபெக்ட் ஆறத விட மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு எப்படி பார்த்துக்கிறது வீட்ல இருக்கவங்க? ஆப்வியஸா லைக் நீங்க ஒரு கேஸ் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, உங்களாலேயே வந்து சில விஷயங்கள உங்களால கேட்க முடியாது. நெறைய விஷயங்கள் இருக்கும். வீட்ல இருக்கவங்க எப்படி பார்த்துக்கணும்னு நெனைக்கிறீங்க அந்த இல்ல மனநலம் வந்து ரொம்ப முக்கியங்க. அது நீங்க வந்து இந்த மாரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு மட்டும் தானான்னு கிடையாது. நம்ம நார்மலா வளர்ற குழந்தைய கூட நம்ம பார்த்துக்கிறதுல ஒரு பேரண்டிங் எப்படி இருக்கணும்னு நம்ம நெறைய விஷயங்கள சொல்றோம். பட் இந்த மாதிரி குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் நான் ஒரு அட்வொகேட்டா இருந்து இத நான் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு திங் அவங்க இந்த விஷயங்கள மறக்கணும். நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த பத்தி திருப்பி திருப்பி நம்ம பேசக்கூடாது. அப்பதான் குழந்தைங்க அதுலருந்து வெளியில வருவாங்க. முதல் விஷயம். செகண்ட் திங் என்ன அப்டின்னா, நடந்தது வந்து ஒரு தவறு அப்டின்ற மாரியோ, இல்ல ஒரு பெரிய தப்பு, பெரிய குற்றம் அப்டிங்கிற மாரியோ அந்த குழந்தையோட மனசுல பதிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பயத்திலேயே இருக்கும் அந்த குழந்தை. ஓ! நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த குழந்தைக்கு ரொம்ப குறைஞ்சிரும். நான் மத்த குழந்தைங்க மாதிரி கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் எங்க அம்மா வந்து என்ன இப்டி பொத்தி பொத்தி வைக்கிறாங்க. என் அம்மா வந்து இத பத்தி வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என் அம்மா இத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும் அப்டின்னா, நான் மத்த குழந்தைங்கள மாதிரி இல்ல. நான் பாதிக்கப்பட்ட குழந்தை. அதுதானே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நீ பாதிக்கப்பட்டேன்னு ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிறத விட ஒரு பெரிய தப்பு வேற எதுவுமே கிடையாது. ஸோ, அந்த குழந்தை அவளே டிஸ்கிரிமினேட் பண்ணிப்பா. அந்த டிஸ்கிரிமினேஷன் வராம பார்த்துக்க வேண்டியது தான் பேரண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ரோல். நீ 4 குழந்தை வீட்ல இருக்கு. நீயும் ஒரு குழந்தை தான். உனக்கு ஒரு நடந்தது அப்டிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அவ்வளதான். அத நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம், ட்ரீட் பண்ணிடுவோம். அதுலேருந்து வெளியில வந்துருவோம் நம்ப. அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ மட்டும் தான் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு குடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டா. இப்போ என்கிட்ட கூட்டிட்டு வரும்போதே கூட சொல்லுவாங்க. நெறைய குழந்தைங்கள கூட்டு வரும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க. மேடம் இவ மட்டும் பாதிக்கப்பட்டுருக்கா. இப்ப மத்த குழந்தைலாம் நல்லா விளையாடுறாங்க. எனக்கு இவள வெளியில அனுப்பவே பயமா இருக்கு. எனக்கு இவள வந்து எப்படி பேச வைக்கிறதுன்னே எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு. ஆக்சுவலி இது ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த தவறு அந்த இடத்துல அவ விக்டிமைஸ் ஆயிட்டா. ஆனா, அவள நீங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டே இருக்காதீங்க. நீ தான் விக்டிமைஸ் ஆயிருக்க அப்படின்னு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு திங். பேரண்ட்ஸ் டிஸ்கிரிமினேஷன நிறுத்திட்டாலே குழந்தை மென்டலி ஏன்னா வளர, வளர அவ அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில வந்துருவா. மறதி மிகப்பெரிய விஷயம் இங்க. மறக்கணும் முதல்ல அவ. அதுக்கப்புறம் இங்க எல்லாரு கூடயும் நானும் ஈக்குவல்ன்னு அவ நெனைக்கணும். அப்படி நெனச்சுட்டாங்கன்னாலே மென்டலி அவங்க திருப்பி நார்மலைஸ் ஆயிடும். உங்க நேரத்த செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றிம்மா.